ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் இங்கே 200 கிராம் டார்க் சாக்லேட், 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் மைதா, 1 கப் சுகர், 3 முட்டை, 1 பிஞ்சு சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இவ்வளோ பொருள் தேவைங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் இந்த மாதிரி சுடுதண்ணிக்கு மேலே வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெல்ட் ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக வேண்டிய தேவையில்லை. கொஞ்சமாக சூடாறினதுக்கப்புறம் ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம 1 கப் சுகர் நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பவுட்ரு பண்ணாட்டி முழுசாக கூட போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் மைதா, இந்த மாதிரி அரிப்பு வச்சு 1 கப் மைதா, 1 பிஞ்சு சால்ட் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி இப்படி கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போ ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். பின்ன கொஞ்சம் நட்ஸு, இது நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாங்க, எவ்வளோனாலும் போட்டுக்கலாம் நட்ஸு. நான் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நம்ம இதை கேஸ் ஸ்டவ்வில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கிறேன். பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி முந்திரி பருப்பை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே வச்சு கவடான் லிட் போட்டு மூடிக்கலாம். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு கத்தி இல்லாட்டி குச்சி விட்டு குத்தி பார்க்கும்போது க்ளீனாக வந்துருச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ க்ளீனாக வந்துடுச்சு. அப்போ ப்ரௌனி பேக் ஆகிடுச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூடாறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ப்ரௌனிக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிட வேண்டியதான். இதுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஐஸ்கிரீம் வச்சுட்டேன். கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை சாப்பிட வேண்டியதான். ரொம்ப சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் நம்ம இது பண்ணி சாப்பிட்டோம்னா அடிக்கடி நம்ம இது பண்ணி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.